வரும் ஜூன் 20ஆம் தேதியை எக்காரணம் கொண்டும் தவறவிட்டு விடாதீர்கள். அன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த வளர்பிறை சஷ்டி வருகிறது. முருகப்பெருமானை வழிபடுபவர்களில் பலர் கூட ஒரு விஷயத்தை தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமாகிறது என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அது என்ன தெரியுமா? அதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் மறக்காம கமெண்ட்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு எழுதுங்க. நல்லதே நடக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக சஷ்டி நாளில் பலரும் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து தங்களுடைய வேண்டுதல்களை சொல்வார்கள். ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், முருகப்பெருமானை வழிபடும் போது நம்முடைய வேண்டுதலை மட்டும் சொல்லாமல் நமக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கும் ஒரு நல்ல விஷயத்திற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று பழைய பக்தி மரபுகளில் கூறப்படுகிறது. அதனால் இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் முருகனை தரிசிக்கும் போது எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று மட்டும் சொல்லாமல், இதுவரை என்னை காப்பாற்றியதற்கு நன்றி என்று ஒரு நிமிடம் சொல்லி பாருங்கள். பலருக்கும் இது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் நன்றியுணர்வுடன் செய்யப்படும் பிரார்த்தனை மனதை மாற்றும் என்று ஆன்மீக நூல்களிலும் கூறப்படுகிறது. அதன் பிறகு உங்கள் வேண்டுதலை முருகனிடம் மனதார சொல்லுங்கள். வேண்டுதலுக்கு முன் நன்றி. இதுதான் இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் நீங்கள் மறக்காமல் செய்ய